மலேசியன் லாங்குவேஜ்ல பேசுறாரு, அதுக்கப்புறமா தமிழ்ல பேசுறாரு. அது நான் மலேசியன் லாங்குவேஜ்னு சொல்றது பாசா மலாய் கிடையாது. நம்ம தமிழ்காரங்களே அங்க பேசும்போது அந்த வேர்ட்ஸ் ஆக்சென்ட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். சுத்தமா இல்லை. நம்ம இங்க இருக்கிற மதுரைக்காரங்களையும் சென்னைக்காரங்களையும் எடுத்து போய் ஃபுல்லா பேச விட்ட மாதிரி இருக்கு. சொதப்பிட்டாங்க. ஆக்சுவலா வந்து தியேட்டருக்குள்ள ஒரே இடத்துல தான் எல்லா ஆடியன்ஸுமே கை தட்டாங்க. ஒரே வாட்டி தான், ஒரே இடத்துல தான். அது வந்து எங்களுடைய நடிப்பு அரக்கன், எங்களுடைய கஜினி புகழ், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரனை காட்டும் போது மட்டும்தான் தியேட்டர்ல உண்மையிலேயே கை தட்டான். உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் நான். விஜய் சேதுபதி கூட கை தட்டல. அங்க ஏன்னா கை தட்டுற மாதிரி சீக்வன்ஸோ இல்ல, ஒரு சீனோ இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா என்டையர் ஆடியன்ஸே கை தட்டிச்சுன்னா எங்க வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகருக்கு தான். ஸோ எங்க நடிப்பு அரக்கனுக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு துக்கத்திலே போயிட்டேன், நான் முழுகிட்டேன், நான் அழுதுட்டேன். என்னடா டேய் 5 ஹவர் ஆயிடுச்சு உண்மைடா. ஆனா என்ன குஷிப்படுத்தின ஒரே ஆளு எங்க அண்ணன் வாட்டர் மெலன் ஸ்டார் தான். அவருக்கு வந்து என்டையர் டீம் நான் சொல்றேன், அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிடுவோம். அவர் இல்லைன்னா லாஸ்ட்ல எல்லாருமே அந்த ஒரு சீன் 5 செகண்ட் தான் 5 செகண்ட்ல மொத்தத்தை ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடிச்ச படத்துல நானும் நடிச்சிருக்கேன் சார். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அனல் பறக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. இப்போ எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு, அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய டைரக்டர் ஆறுமுககுமாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சார் படத்துல, அதாவது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, பட் அறிமுகம் விஜய் சேதுபதி சார் படத்துல நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரும், நான் மதுரை பேசிக்கா, அவரும் ஹீஸ் ஃப்ரம் சவுத் சைடு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார். காரில் போய்கிட்டு இருந்தவர் டக்குன்னு என்ன பார்த்து காரை நிப்பாட்டினா நான் தான் சார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர்னு, உங்களை தான் ஊருக்கே தெரியுமே, எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் சார். ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் அந்த காஸ்டியூமில் இருந்தார், பார்க்க முடியல. ஸோ விஜய் சேதுபதி சாரே பார்த்து பாராட்டுற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் படத்தில் அப்போல்லாம் எனக்கு தெரியாது சார் படத்தில் நான் வரப்போறேன்னு. ஸோ இப்போ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். காமெடி ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் முன்படுத்தாமல் செம்மையாக இருந்துச்சு சார். சூப்பர் சார், பயங்கரமான. நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை. ஏன் என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்க முத கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விட்டு, திருப்பி சொல்றேன், தம்பியே என்னை 10 இன்டர்வியூக்கு மேலே எடுத்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களே நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க சார். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு தான் பெரிய நன்றி. மக்கள் செல்வாக்கு, கலைத்தாயின் அருள், பத்திரிகையாளர்களின் அன்பு, இதனால தான் நான் வந்து இந்த லெவல் வளர்ந்து வந்தது காரணம் சார். சார் இதில் வந்து ஒன்றும் இல்லை சார், ஒரு மாசான என்ட்ரி தான் சார். என்ட்ரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படங்களில் டயலாக் கூட பயங்கரமாக வரும் சார். அடுத்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டயலாக் கூட முதல் 3 படத்தில் சார் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க, டயலாக் இல்லை. 4வது படமும் 5வது படமும் ஒரு கேரக்டராகவே மாறிட்டேன். அதில் வந்து ரொம்ப மாஸ் என்ட்ரியாக இருக்கும் சார். சார் ரொம்ப கஷ்டமான ஒன்றும் இல்லை சார். பன்னியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பண்ணியிருப்பாரு, அது எவ்வளோ கஷ்ட சீன். அதை என்னோட ஓன் லாங்குவேஜில் திரையில் ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. இப்போ அன்னியன் படத்தில் பண்ணது பண்ணுவோமா, 5 கலை பண்ணதே நான் தான். வெளியில தம்பி வெளியே போறா. கண்டிப்பா சார். சார் இது கஷ்டமான சீன் சார். சார் ஏன் நடிப்பா இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இது சங்கர் சாரோட டயலாக் டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றது கஷ்டம் சார். இதுல ரொம்ப எனர்ஜி தேவை சார். உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலையும் இதுல ரொம்ப எனர்ஜி தேவை. பெரிய நடிகர்களே எத்தனையோ டேக் எடுத்து கஷ்டப்படுத்து பண்றத, எத்தனை ஸ்கிரீன் 1000 மைக்க கொண்டு வந்தாலும் தைரியமா நடிப்பேன் சார். ஸோ இந்த ஒரு திறமை, கஷ்டமான சீன்ஸை பண்ண தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடச்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறது சார், பொதுவாக சீனில் நிற்கிறது, நடக்கிறது, உட்காருறது, அந்த மாதிரி சீன் இல்லாமல் கஷ்டமான சீனாக கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும் சார். நிறைய நடிகர்களே டாப் ஸ்டார்ஸே திவாகரோட கமெண்ட் சீன் நான் போன படத்தில் அவங்களே ஆசைப்படுறாங்க. சிலரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலம் மாதிரி எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற லெவல் நம்மளோட நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் கூடிய விரைவில் அந்த சில்வர் ஸ்க்ரீனில் வரும் சார். சார் ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூ பண்ணுற சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில் படத்துலையுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடித்த 5 படங்கள்லையுமே 3 hours ஆகும், 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க.
என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து நான் பேசாம டக்கு டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஆச்சரியப்பத்தோட பார்த்தாங்க. சார் அவங்க மட்டும் இல்லை சார், ஹீரோயின்ஸ் நான் ஒரு லேட்டஸ்ட்டாக 5வது படம் நடித்தேன். ஹீரோயின்ஸில் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனது அவங்களுக்கு அவ்வளோ முகமலர்ச்சி. சார் பசங்களாம் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஷூட்டிங் சாப்பாடு இருக்குல்ல, அண்ணே வாங்கண்ணே எல்லாரும் வந்தது உங்களுக்கு மேட்ரு அண்ணே, உங்களை பார்த்து தானே சந்தோஷம். ஷூட்டிங்கில் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்வகுமார் இந்த ஏஸ் பட டைரக்ஷன்லையுமே சார் டேரக்டர் அன்போட கையை கூப்பிட்டு போய் அவரோட கேரவேனில் உட்கார வச்சு அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை என்ன சாப்பிட வச்சார் சார். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஓகேங்களா, எல்லாரும் ஃபேமிலியை எந்த ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாம ஏசுன்ற திரைப்படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம் அவரோட மனித நேயத்துக்கு. ஏன்னா எப்போ ஆஃபீஸ் போனாலும் நடிகை சங்கமாக இருக்கட்டும் யார் போனாலும் சரி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ணுறவர். அந்த கருத்தை வச்சு அக்கா நான் வந்திருக்கேன். 50வது படம் சூப்பர் ஹிட்டு, ஆள் இந்தியாவையும் கலக்கினாரு. 51வது படம் ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஆறுமுககுமார். ஏன்னா புது டைரக்டருங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறப்ப படம் எந்த சொத்தையும் கிடையாது. ஓகே ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து கொள்ளையடிக்கிறது அங்கே போய் கொள்ளையடிச்சு ஒரு காதலியை காப்பாத்துறாரு. அதுக்கு உண்டான கதை தான். ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். அண்ணனுக்காக அண்ணனோட அந்த இமோஷனலாக வரல சுகந்தி அக்கா மாதிரி அந்த இமோஷனல் அன்பு இமோஷனலுக்காக நம்ம பார்க்கலாம். எந்த தவறும் இல்லை. ஓகே நல்லா ஓவராலாக பண்ணியிருக்காங்க. அதான் யோகி பாபு தான் சொல்லியிருக்காரு அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னு. அண்ணன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் வேற. விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஹீரோவா நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நடிகல டிஎஸ்பின்னு ஒரு படம், அவர் உண்மையாலுமே அடுத்த நடிகர் திலகன்றதுல இதில் நிரூபிச்சிருக்கிறாரு. மகாராஜா மாதிரி ஒரு படங்களை நடித்து இப்போ இந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷனு, அதுவும் இல்லாமல் சூதுகம் மாதிரி ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் சதுரங்க வேட்டை மாதிரி போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. லாபம்னு ஒரு படம் எடுத்து அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டார். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் நஷ்டம் அடைய மாட்டார். கண்டிப்பாக லாபம் அடைவார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ரசிக்கும்படியாக இல்லை. ஏன்னா அந்த கதை காலத்தில் அப்படி ஒரு டோன்ஸ்லாம் போட முடியல. ஆனால் ஃபியூச்சரில் இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வருவாருன்னு சொல்லலாம். ஆமாம் அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா முருகர் விநாயகர் மாதிரி இங்கேயோ சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டு போகிறதோட முருகர் மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு தமிழர்களோட புகழ் பரப்பணும்ல. அப்போ அங்கே இருக்கணும் தமிழ் இல்லை, அதை அவனை வேற ஆளாக பார்க்கக்கூடாதுல்ல. அதனால தான் முருகரை வந்து அவனுக்கு ஒத்துக்காமல் எல்லாத்தையும் பிடிங்கின ஆண்டியா நிற்க வச்சானுங்க. இந்த படம் ஓடணும். ஓடினா தான் நம்ம வந்து ராஜ அலங்காரமாக முருகரை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஓட்டாமல் விட்டிங்கன்னா எப்போ மாதிரி நம்ம தமிழர்களே அவரை வந்து ஆண்டி கோலத்தில் தான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக தேவை. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் டிஎஸ்பின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஏன்னா என்னடா இவர் இப்படி நடிக்கிறாருன்ட்டு. ஒருவேளை நடிப்பை மறந்துட்டாரான்னு. டேய் நான் விஜய் சேதுபதிடா, சிவாஜி சாரோட அடுத்த அவதாரம்டான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹீரோவாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு நானும் நினச்சேன். கண்டிப்பாக அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. மகாராஜா ஒரு படமும் அழகான படம், இதுவும் அழகான படம். அவரால் எல்லா தரப்புலையும் இறங்கி கலக்க முடியும். அது கலக்கிறதுல தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒருத்தன் இருக்கானா, அவன் பேர் விஜய் சேதுபதி மட்டும்தான். அவர் அந்த படத்தை ஒரு வில்லத்தனை காட்டுவார் வாலி டைம்ல. அவருக்கே மிரட்டினவர் பப்ளு. அந்த பப்ளு இது இத்தனை வருஷம் ஆகியும் இவன் இன்னும் திருமலை சித்தப்பான்ற மாதிரி அதே ரோலை தான் பண்றாரு. அதே சிம்ரானை எப்படி மிரட்டி இது பண்றது, அது மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சைக்கோ. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமா படம் இது யாரு நெல்சன் சார் எடுத்தாரா இல்லை வெங்கட் பிரபு சார், அந்த மாதிரி தாங்க இருக்கு அவுட்புட்டு. ஏதோ ஸ்டார்டிங்லலாம் போராக இருந்தது, அவுட்டு போல சரியான மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், செலிபிரிட்டி கூட பெருசாக வரல இந்த ஷோக்கு அப்படின்னு பார்த்தா போக 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 இந்த படத்தை அப்படியே வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாம் சிஎஸ் படத்தோட இன்னொரு ஹீரோங்க. மியூசிக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும், யார் இந்த படத்துக்கு மியூசிக் இவ்வளோ மாசாக போட்டுருக்காங்களே. பார்த்தா சாம் சிஎஸ் வேற லெவலில் பண்ணிட்டாரு மனுஷன். பிஜிஎம் அடிச்சு தூக்கிட்டாரு. படம் ஒர்த்து மினிமம் கேரண்டியில் மேக்ஸிமம் கேரண்டி. நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க, குழந்தைங்களை கூட கூட்டிட்டு வாங்க. எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. படம் சூப்பரா இருக்கு. ருக்மிணி வசந்த் ஆல்ரெடி இந்த சப்த சாகரதா செயலோ 7 கடல் தண்ணின்னு ஒரு படம் பார்த்தோம். அதை பார்த்து எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்தோம்னா ராஷ்மிகா என்ன மாதிரி ஒரு கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஒரு இம்பாக்டா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. படம் தரமா இருக்கு. அதாங்க நீங்க ஒரு நெல்சன் படம் கோலமாவு கோக்கிலா, அப்புறம் 400 ரவுடி தான், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், சூது கவும்லாம் பார்க்கும்போது அதே ஃபீல் தான். தலைவன் ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. ஜாலியாக அவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. காதலும் கடந்து போகும்ல ஒரு விஜய் சேதுபதி மிஸ் பண்ணியிருப்பீங்களா, இதுல எல்லாமே இருக்கு. ஸோ வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டேன். யோகி பாபு தான் ப்ரோ
செகண்ட் ஹீரோ ப்ரோ அவரு அவ்வளோ காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருந்தோம் ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து என்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு தரமா இருக்கு படம் சூப்பரா இருக்கு யோகி பாபுக்காக இன்னொரு வாட்டி பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ யோகி பாபு அண்ட் தென் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப காமெடியை திணிக்காம ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் அந்த ஒரு சில விசில் சவுண்ட் மியூசிக்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அது உடனே யோகி பாபு அதே சொல்லுவார், நான் தான் உனக்கு இந்த மியூசிக்கே போட்டேன். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன காமெடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது. விஷுவல் வைஸ் மட்டும் தான் மலேசியா, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ். அது என்ன பண்ணணும், ஏன் அந்த கேரக்டர் அந்த ஃபுல்லாக மலேசியாவில் இருக்காங்க அப்படின்றதுக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட 5 கேரக்டர் 6 கேரக்டர் மொத்தமே வந்து டாப் டு எண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன செட்டிலாக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஓவர் டூ பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கமர்ஷியலில் வந்து பயங்கர ஹிட் இருந்துச்சான்னு தெரியாது, ப்ளஸ் அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சான்னு தெரியாது. இந்த கமர்ஷியல் மூவில அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நிறைய கொடுத்துருக்காங்க, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். எஸ்கே ரெஃபரன்ஸ் வந்து சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான் வரும். ஸோ அது வந்து யோகி பாபு இன்டர்வியூல சொன்ன மாதிரி யோகி பாபு வந்து 2-3 கேரக்டர் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிப்பாரு. அந்த 2-3 கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எஸ், படம் நல்லா இருக்கு. சேதுவனா காமெடியும் யோகி பாபு காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. சாங் வந்து எனக்கு புரியல, பட் மியூசிக்கா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சூப்பர்ண்ணா. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? விஜய் சேதுபதி யோகி பாபு செம காமெடி. படம் ஃபுல்லா காமெடி. என்ன மாதிரியான படமா வந்திருக்கு? த்ரில்லர்லாம் ஒர்க் ஆயிருக்கா? அந்த சூப்பர். எல்லாம் அதான் வெளிநாட்டை காட்டுறாங்க, நம்ம ஊரை காட்டாம. அது நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபுக்காக இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியில ஒர்க் ஆயிருக்கான்னு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் படம் என்னடா ஒண்ணுமே புரியாத மாதிரியே இருந்துச்சு. போக ஸ்பீடா இருந்தது. நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. கண்டிப்பா நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். விஜய் சேதுபதி இந்த தடவையும் படத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் போன படத்துக்கு இந்த படம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அது இல்லாம அந்த கதை சுவாரஸ்யம், அந்த ஸ்பீடு நம்மள என்னடா அடுத்த சீன் யோசிக்க வைக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா காம்போ ஒர்க் அவுட் இருக்கு. யோகி பாபு விஜய் சேதுபதி சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு. ஃபுல் படம் நல்லா ஸ்லோவா இல்லாம நல்லா டீசெண்டா போகுது படம். இது ஹெய்ஸ்ட் மாதிரி இருந்தது, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் நார்மல் இதுதான் அது. ஆனால் நல்லா காட்டியிருக்காங்க. அந்த ஒரு லேக் இல்லை படத்தில். காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒர்க். அந்த ட்விஸ்ட் கடைசியில் பார்த்தா அவரே போல்டு கண்டா இல்லை, அது வரையும் சூப்பர் ட்விஸ்டாக இருந்தது எங்களுக்கு. யோகி பாபு எப்படி பண்ணியிருக்காரு? காமெடியில் ஒர்க் ஆயிருக்கு. நல்ல காமெடியாக இருந்தது. நல்ல படம், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்ல லேகு குறை சொல்ல முடியாது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நல்ல பிளானிங்கு, புது கான்செப்டாக சூப்பராக இருக்கு படம்.